உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவரையும் இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் எல்லையில் 40,000 படைகளை குவித்த எகிப்து. நெதன்யாகுவிற்கு நேரடி எச்சரிக்கை என அல் ஜசீரா செய்தி. காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது சிவப்பு கோட்டை தாண்டுவதாகும். ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று எகிப்து இறுதி எச்சரிக்கை. காசாவில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தும் சர்வதேச ஊடகங்கள். வீர மரணம் அடைந்தவர்களின் விவரங்களை இருட்டடிப்பு செய்து மோசடி. ராய்ட்டர் நிறுவனம் தனது சொந்த காசா செய்தியாளர்களை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. அடையாள அட்டையை உடைத்து எறிந்து வேலையை உதறி தள்ளிய கனடா ஊடகவியலாளர். அல் நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு நெதன்யாகு மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவரின் ஆணவ பதிவு. இஸ்ரேலின் தொடர் அடக்குமுறைக்கு ஜெருசலம் கிறிஸ்தவர்கள் கடும் கண்டனம். ஏற்கனவே நரகத்தின் வாயில்கள் திறந்துதான் உள்ளது என்று லத்தீன் மற்றும் கிரேக் பாதிரியார்கள் இஸ்ரேல் அமைச்சருக்கு பதிலடி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலை எச்சரிக்கும் வகையில் 40,000 படைகளை எகிப்து குவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஒரு காலத்தில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய நாடு எகிப்தாகும். ஈரானுக்கு முன்பே முக்கிய போர்களில் இஸ்ரேலை திணற வைத்து பேச்சுவார்த்தைக்கு வர வைத்த நாடு. அதே நேரம் கடந்த பல வருடங்களாக சர்வாதிகாரி ஹோஸ்னி முபாரக், அதனைத் தொடர்ந்து தற்போதைய அதிபர் ராணுவ தளபதி அல் சிசி போன்றவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமாக நடந்து வருவதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து நிதி உதவிகளை எகிப்து பெற்று வருகின்றது. அதே நேரம் எகிப்து பொதுமக்களிடம் இஸ்ரேல் மீது கடும் வெறுப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் உள்நாட்டு அரசியலில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கடும் மனநிலை நிலவி வருகின்றது. மேலும் காசாவில் அமைதி ஏற்பட எகிப்து ஆட்சியாளர்களும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை அகற்ற முயற்சிக்கும் நெதன்யாகுவின் முடிவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இது பாலஸ்தீன தனிநாடு என்ற கனவை தகர்த்துவிடும் என்று எகிப்து வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே காசா மக்களை அங்கிருந்து அகற்றி எகிப்திற்குள் வெளியேற்ற முயற்சிப்பது சிவப்பு கோட்டை தாண்டுவதாக அமையும் என்று கடும் எச்சரிக்கையை எகிப்து விடுத்தது. இந்நிலையில் இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய சினாய் தீபகற்ப பகுதியில் சுமார் 40,000 துருப்புக்களை எகிப்து குவித்துள்ளது. இது குறித்து ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள எகிப்து அதிகாரி ஒருவர், பாலஸ்தீனியர்கள் எகிப்திற்குள் நுழைந்தால் அவர்களை தடுப்பதற்குத்தான் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது என்று எகிப்து அரசின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் உண்மையில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவே ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானை தொடர்ந்து எகிப்து மீண்டும் இஸ்ரேலுடன் போருக்கு தயாராகின்றதா என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. காசா செய்தியாளர்களை உலகின் பல சர்வதேச செய்தி நிறுவனங்களும் ராய்ட்டர் செய்தி நிறுவனமும் இழிவுபடுத்தும் வகையில் செய்திகளை வெளியிட்டிருப்பது பாலஸ்தீனியர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. உலகின் பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் அல்லது முன்னணி செய்தி நிறுவனங்களை இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளே கட்டுப்படுத்துகின்றன. இதன் விளைவாகவே அவர்களது பார்வைதான் செய்திகளாக வெளிவருகின்றன. காசாவில் 5 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு அனைவரையும் உலுக்கி இருக்கும் நிலையில் ஊடக நிறுவனங்கள் அந்த செய்தியை இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாகவே பிரசுரித்துள்ளன. உதாரணமாக பல நிறுவனங்கள் கொல்லப்பட்ட செய்தியாளர்கள் எந்த ஊடகத்திற்காக வேலை பார்த்தார்கள் என்ற தகவலை நுணுக்கமாக மறுத்து அவர்களது தொழில்முறை, அறிவு, அனுபவம் ஆகியவற்றை இருட்டடிப்பு செய்து அவர்களை உள்ளூர் செய்தியாளர்கள் போல சித்தரிக்க முயற்சித்துள்ளன. ராய்ட்டர் நிறுவனத்திற்காக பணியாற்றி புகைப்பட கலைஞர் கொல்லப்பட்ட நிலையில் அவரது அனுபவம், சுய விவரங்களை பதிவு செய்யாமல் அதனை தலைப்புச் செய்தியாக வெளியிடாமல் சிறிய செய்தியாக வெளியிட்டுள்ள ராய்ட்டர் கொல்லப்பட்ட ஊழியரை ஒப்பந்த பணியாளர் என்று குறிப்பிட்டு சிறுமைப்படுத்தியுள்ளது. ராய்ட்டர் நிறுவனத்திற்காக பணியாற்றி கொல்லப்பட்ட மற்றொரு ஊழியரான மவுஸ் அபு தாஹா என்பவரின் பெயரையும் கூட ராய்ட்டர் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் வெளியிடவில்லை. 24 மணி நேரமும் குடிநீர், மின்சாரம், உணவு, உறக்கமின்றி பணியாற்றும் ஊழியர்களை ஃப்ரீலான்சர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் என்ற சொற்களை பயன்படுத்தி இழிவு செய்து வருகின்றன சர்வதேச ஊடகங்கள். தனது சொந்த செய்தியாளர்கள் கொல்லப்படும் நிலையிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ராய்ட்டர் நிறுவனம் செயல்படுவதாக கூறி கனடாவை சேர்ந்த மூத்த செய்தியாளர் அடையாள அட்டையை உடைத்து பதவி விலகியுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளை சேகரித்து ஊடக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வருகின்றது ராய்ட்டர் செய்தி நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலும் முக்கிய நகரங்களில் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், வீடியோ செய்தியாளர்கள் உள்ளனர். அவர்கள் தரும் செய்திகளை தொகுத்து திருத்தி அதனை உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளை சேர்ந்த ஊடகங்களுக்கு ஆங்கிலத்தில் வழங்குவது ராய்ட்டர் நிறுவனத்தின் முக்கிய வேலை.
இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு நிறுவனமாகவே ராய்ட்டர் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் ராய்ட்டர் நிறுவனத்தின் 8 ஆண்டு கால ஊழியரான வலரியா சின்க் என்ற பெண் ராய்ட்டரின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளார். அவரது ட்விட்டர் பதிவில் பாலஸ்தீன பத்திரிகையாளர்களை ராய்ட்டர் நிறுவனம் கைவிட்டுள்ளது. காசாவில் 245 பத்திரிகையாளர்களை திட்டமிட்டு படுகொலை செய்ததை நியாயப்படுத்துவதிலும் இஸ்ரேல் சார்பு சொல்லாடல்களை பயன்படுத்தி அவர்களையே குற்றப்படுத்துவதிலும் தான் ராய்ட்டர் நிறுவனம் முனைப்பு காட்டி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு நான் அந்த நிறுவனத்தில் இருந்து பதவி விலகுகின்றேன். 2024 புலிட்சர் பரிசு பெற்ற ராய்ட்டர்ஸ் குழுவின் உறுப்பினரான பாலஸ்தீன பத்திரிகையாளர் அனஸ் அல் ஷெரீப் கொல்லப்பட்டது குறித்து ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கும் செய்தியில் முழுக்க இஸ்ரேலின் பார்வையிலிருந்து வெளியிடப்பட்ட ஒன்றாகும். இஸ்ரேலின் பொய் பிரச்சாரத்தை நிலைநிறுத்த ராய்ட்டர்ஸ் விரும்புகின்றது. தங்கள் சொந்த நிருபர்களை இஸ்ரேலின் இனப்படுகொலையிலிருந்து காப்பாற்றவில்லை. கடந்த 8 வருடங்களாக ராய்ட்டர்ஸிற்கு நான் செலுத்திய உழைப்பை மதிக்கின்றேன். ஆனால் ராய்ட்டர்ஸ் ஐடி கார்டை அணிந்து கொள்வது ஆழ்ந்த அவமானம் மற்றும் துக்கத்தை ஏற்படுத்துகின்றது. காசாவில் உள்ள பத்திரிகையாளர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எப்படி கௌரவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஊடக உலகில் இதுவரை வாழ்ந்தவர்களில் மிகவும் துணிச்சலான மற்றும் சிறந்தவர்கள் அவர்கள் என்று பெருமையுடன் கூறியுள்ளார். காசாவின் அல் நாசர் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என முன்னாள் இஸ்ரேல் அமைச்சர் சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பெய்டினோ என்ற ஆக்கிரமிப்பு அரசியல் கட்சியின் தலைவரும் முன்னாள் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அவிக்டர் லிபர்மேன் என்பவர்தான் இந்த கருத்தை கூறியவர். நாசர் மருத்துவமனையின் மீதான திட்டமிட்ட தாக்குதலால் உலக அரங்கில் கடும் நெருக்கடியை இஸ்ரேல் சந்தித்ததால் இது ஒரு துயர விபத்து என்று பகிரங்க மன்னிப்பு கேட்டார் நெதன்யாகு. ஆனால் இந்த மன்னிப்பு தேவையற்றது, உலக நாடுகளின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என அவிக்டர் லிபர்மேன் மனசாட்சியற்ற கருத்தை கூறியுள்ளார். இஸ்ரேலில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் நெதன்யாகுவை போன்றே கொடூர எண்ணம் கொண்டவர்கள் என்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட உள்ளன என்ற இஸ்ரேல் அமைச்சரின் மிரட்டலுக்கு ஜெருசலம் கிறிஸ்தவ தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான ஜெருசலம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளதோடு அதனை தலைநகராகவும் நெதன்யாகு அறிவித்தார். இதனை அமெரிக்காவும் அங்கீகரித்து தனது தூதரகத்தை திறந்தது. அதே நேரம் அங்குள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளான கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் லத்தீன் பேட்ரியாசட் தேவாலயங்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளன. நரகத்தின் கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுத்தான் உள்ளன. தற்போது அனைத்து கொடுமைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. காசா மக்களுக்கு உதவுவதற்காக அங்குள்ள தேவாலயங்கள் திறந்து விடப்பட்டுள்ளன. கன்னியாஸ்திரிகள் காசா குழந்தைகளை தங்களால் இயன்ற அளவு பராமரித்து வருகின்றனர். மக்கள் கடும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த வன்முறை சுழற்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என அந்த கூட்டறிக்கை குறிப்பிடுகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் செயல்பட வேண்டும் என்று அயர்லாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சைமன் ஹாரிஸ் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் மனிதாபிமான நிலைமை குறித்து நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட முன்னாள் ஐரோப்பிய தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டதாக RTE வெளியிட்ட செய்திக்கு பதிலளித்த ஹாரிஸ் அந்த கடிதத்தை முக்கியமான முன் எப்போதும் இல்லாத தலையீடு என்று அவர் விவரித்தார். காசாவில் நிலவும் கொடூர பஞ்சத்திற்கு எதிராக நாம் இப்போது கூட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்போது எடுப்போம் என்று அவர் வினவினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு நடவடிக்கை ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். அந்த அமைப்பு செயல்பட தவறினால் உறுப்பு நாடுகளின் குழுக்கள் ஒன்றிணைந்து செயல்பட முயற்சிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இது குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இஸ்ரேல் ஏற்கனவே ஒப்பந்தத்தை மீறியது கண்டறியப்பட்டும் நடவடிக்கை இல்லாதது கூட்டு முயற்சிக்கு ஏற்பட்ட தோல்வி என்றும் எச்சரித்துள்ளார். இந்த வாரம் கோபன்ஹேகனில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூடி இந்த விவகாரத்தை எழுப்ப ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் எல்லையில் 40,000 படைகளை குவித்த எகிப்து. நெதன்யாகுவிற்கு நேரடி எச்சரிக்கை என அல் ஜசீரா செய்தி. காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது சிவப்பு கோட்டை தாண்டுவதாகும். ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று எகிப்து இறுதி எச்சரிக்கை. காசாவில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தும் சர்வதேச ஊடகங்கள். வீர மரணம் அடைந்தவர்களின் விவரங்களை இருட்டடிப்பு செய்து மோசடி. ராய்ட்டர் நிறுவனம் தனது சொந்த காசா செய்தியாளர்களை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. அடையாள அட்டையை உடைத்து எறிந்து வேலையை உதறி தள்ளிய கனடா ஊடகவியலாளர். அல் நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு நெதன்யாகு மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவரின் ஆணவ பதிவு. இஸ்ரேலின் தொடர் அடக்குமுறைக்கு ஜெருசலம் கிறிஸ்தவர்கள் கடும் கண்டனம். ஏற்கனவே நரகத்தின் வாயில்கள் திறந்துதான் உள்ளது என்று லத்தீன் மற்றும்
கிரேக் பாதிரியார்கள் இஸ்ரேல் அமைச்சருக்கு பதிலடி.